இந்த பிரபஞ்சம் முழுவதும் பராசக்தியினுடைய அம்சமாக இருக்கிறது அல்லவா? பராசக்தி என்று சொன்னால் எங்குமாக நிறைந்திருக்கின்ற ஆற்றல் என்று பொருள். அவள் அங்கிங்கனாதபடி எங்குமாக இருக்கிறாளாம். அந்த பராசக்தி இரண்டு வடிவங்களிலே விரிந்து நிற்கிறாள். ஒன்று காளியம்மன், இரண்டாவது துர்க்கை அம்மன். காளி என்று சொன்னால் நம்மை துன்பங்களிலே இருந்து காப்பவள் என்று பொருள். துர்க்கை என்று சொன்னால் நாம் துக்கத்திலே விழாமல் இருக்க செய்பவள் என்று பொருள். இந்த பராசக்தியானவள் எங்குமாக இருந்தாலும் எல்லா பொருள்களிலும் பரமனாக இருக்கிற சிவனாக அவள் இருக்கிறாள். இந்த உலகம் முழுவதும் சிவசக்தியின் அம்சமாக இணைந்த கோலத்திலே இருக்கிறது என்கிறான் பாரதி. தசையை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன் என்று சொன்னான். இந்த பாரெல்லாம் பரமனுக்குள் அடக்கம். அந்த பரமனாகிய சிவனோடு ஒக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லையாம். ஏனென்றால் அந்த சிவ பரம்பொருள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அவம் தீர்ப்பவள் என்று பொருள். எல்லா மங்களத்தையும் தருபவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய நாமம் சங்கரா என்கின்ற அருமையான நாமம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சொல்லுவார்கள். அந்த நமச்சிவாய என்கின்ற நாமத்தினுடைய பெருமையினால் இந்த உலகத்தில் வேண்டிய எல்லாமும் நமக்கு கிடைக்குமா? இந்த மாரியம்மன் திருவிழாவில் சிவசக்தியினுடைய சொரூபமாக இருக்கின்ற நமச்சிவாய என்கின்ற மந்திரத்தின் அற்புதம் இதையெல்லாம் தருகின்ற நாம் ஓம் நம சிவாய என்று சொன்னால் நமக்கு ஞானமும் கல்வியும் கிடைக்கும். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவித்தையே, நமச்சிவாயவே நான் அவிந்தேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லுவார்கள். இந்த நமச்சிவாய மந்திரத்தின் அழகிய பொருளை, ஆனந்தத்தை, நம்முடைய வினைகளை போக்குகின்ற மந்திரத்தை இசையால் நாம் வணங்க வேண்டும் அல்லவா?
சிறந்த மருந்துமில்லை, சுப்பிரமணியத்தைச் சிறந்த கடவுளுமில்லை, வெற்றி வடிவேலன் புகழுக்கு ஏது எல்லை, திரிசூலி மகன் பெயர் சொன்ன நாவிற்கு சுவைதரும் முக்கனியும் இணைத்திட நியாயமில்லை என்று சொல்லுவார்கள். முருகப்பெருமானை வணங்கித்தானே அந்த அம்பிகையை வணங்க வேண்டும் அல்லவா? நம்மோடு வாழ்க்கையில் குலம் குலமாக, வாழையடி வாழையாக நாமெல்லாம் அன்போடு வணங்குகிற தெய்வம் முருகப்பெருமான். சிந்தை நொந்தவர்க்கு கந்தனே துணை என்று சொல்லுவார்கள். முருகனுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னால் போதும், வேண்டிய எல்லாம் நமக்கு தரும். ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என்று வேதங்கள் மொழியுதே அல்லவா? இன்று எத்தகைய அருமையான நாள் பாருங்கள், பங்குனி உத்திரத்தினுடைய நாள். பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இன்றைய நாள். என்ன நாள்? திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையை மனம் செய்து கொண்ட நாள் இந்த அருமையான நாள். அது மட்டுமல்ல, எம்பெருமான் குருவாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் வழி நடத்துகிறார் என்கிறார் அருணகிரிநாதர். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அல்லவா? அந்த பெருமான் குருவாக இருந்து சுவாமி மலையில் எம்பெருமான் ஈசனுக்கு பிரணவத்தினுடைய பொருளை சொன்ன நாள் இந்த அருமையான நாள். அப்படிப்பட்ட பங்குனி உத்திர வேளையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் 7வது படை வீடாக எம்பெருமான் அழைக்கப்படுகின்ற மருதமலை முருகனுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது அல்லவா? அந்த மருதமலை மாமணியாக இருக்கின்ற முருகன் இந்த கொங்கு நாட்டிலே 7வது படையாக இருக்கிறார். 6 படை வீடுகளில் குன்றுதோர் ஆடலும் நின்றதன் பண்பே. ஒவ்வொரு உயரமான குண்டிலேயும் இருந்து நம்மையெல்லாம் காப்பாற்றுகிற பெருந்தகை முருகப்பெருமான். முருகன் என்று சொன்னால் அழகு, இளமை, செல்வம், ஐஸ்வர்யம், என்றுமே மேலான அருள் தன்மை என்று பொருள். அப்படிப்பட்ட முருகனுடைய வழிபாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 5 திணைகளாக இருக்கின்ற குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் என்ற 5ல் குறிஞ்சி என்கின்ற அந்த மலையும் மலையும் சார்ந்த இடத்திலே முருகனுடைய வழிபாடு இருந்தது. அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நக்கீரர் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகிறார். இந்த லயம் மாரியம்மன் கோயில், இந்த மாரியம்மன் ஆலயத்தினுடைய பொங்கல் விழாவில் பங்குனி உத்திர திருநாளன்று மருதமலை மாமணியே முருகையா, அந்த முருகனை நினைத்தால் நமக்கு எவ்வளவு ஆனந்தம். இந்த நாட்டிலே மொழியை தந்தவன் முருகன் அல்லவா? தமிழ்நாடு பெரும்புகழ் சேரவே முனிநாதனுக்கு இம்மொழி கூறுவான் என்று சொன்னார் பாரதி. அகத்தியருக்கு பொதியை மலையில் தமிழ் இலக்கணத்தை தந்தவன் முருகப்பெருமான். அதனால் அவன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட பெருமான் மருதமலையிலே வீற்றிருக்கின்ற அந்த கோலத்தை இசையால் கேட்டு நாம் ரசிப்போமா? Thank you.
மண்ணிற்கு வந்து திருமணம் செய்து கொள்வதாக நம்முடைய புராண வரலாறு. நாமெல்லாம் மங்களத்தோடு என்றைக்கும் நிறைந்து வாழ வேண்டும் என்பதற்காக எம்பெருமானே இங்கே வந்திருந்து பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகையாக திருமண கோலத்திலே வீற்றிருப்பதை நாமெல்லாம் அறிவோம். இன்று பங்குனி உத்தர திருநாளில் திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் தேவ யானையை திருமணம் செய்து கொண்டார். தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட பகை சூரபதுமனால் வந்தது. தேவ சேனாதிபதியாக முருகன் இருந்து அவர்களுடைய குறைகளை நீக்கி அந்த சூரபதுமனை ஆட்கொண்டு வனம் செய்து சேவற்கொடியாகவும் மயில் வாகனமாகவும் மாற்றி அருமையான திருவிளையாடலை செய்தது நமக்கு தெரியும். 18 ஆண்டு காலம் முருகப்பெருமான் இந்த மண்ணுலகத்திலே இருந்தார். திருச்செந்தூரை படைவீடாக கொண்டு எம்பெருமான் நாமெல்லாம் மண்ணுலகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக கலியுக வரதனாக இருந்தார். அப்படிப்பட்ட பெருமான் சூரபதுமனை வதம் செய்து